ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பிரியாணி தாங்க. நம்ம கடாயில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் இது கொடுத்து விடலாம். நம்ம எல்லாருக்குமே பார்க்க பெரிய கவலையே பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இது மாதிரி ஞாபக சக்தி திறன் அதிகப்படுத்துகிற பொருளை சமைச்சு கொடுங்க, மெயினாக வெண்டைக்காயை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வெண்டைக்காயை எப்படி நம்ம பசங்களுக்கு ஃபுட்டில் குழகுழப்பு தன்மை இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வெண்டைக்காய் காரக்குழம்புலாம் எப்படி அதில் இருக்கிற குழகுழப்பு தன்மை போகிறதுன்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு நம்ம வந்து இது மாதிரி இரும்பு வானலில் நல்லா இது வந்து பிரியாணி இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க போடணும். கொஞ்சம் தோணை எண்ணெய் போட்டுட்டு நான் வந்து 1/2 கிலோ அளவு வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்க அந்த குழகுழப்பு தன்மை வரும். கொஞ்சம் குழகுழப்பு தன்மை வந்ததுமே நீங்கள் அதில் கொஞ்சம் அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கும் போது பாருங்கள், குழகுழப்பு தன்மை கொஞ்சம் நேரத்திலே குறைஞ்சிரும். இல்லை நம்ம நான்ஸ்டிக் வேனலில் கூட செய்யலாம். அதுவும் கொஞ்சம் குழகுழப்பு தன்மையை குறைச்சி கொடுக்கும். இப்பயும் பாருங்கள், நல்லாவே நமக்கு அந்த உப்பை சேர்த்ததுமே குழகுழப்பு தன்மை குறைஞ்சி வந்துருச்சா. இப்போ அந்த வெண்டைக்காய் வேகணும். எந்த அளவு எண்ணெய் ஊற்றியிருந்தால் பிரிஞ்சு வருது சைட்லங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது நம்ம சாதம் போட்டு கிளற போகிறோமா, அதனால் இந்த அளவு எண்ணெய் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றினா தான் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே வெண்டைக்காய் நமக்கு வேகவும் வச்சிடலாம். குழகுழப்பு தன்மை போயிடுதா அப்படியே நம்ம தட்டை போட்டு மூடி அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்து வர்ற அளவு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. குழகுழப்பு தன்மையும் போயிருக்கணும், அதே சமயம் வெண்டைக்காய் வெந்து இருக்கணும். நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சா. இப்போ அதை வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த பிறகு கொஞ்சம் ஓரத்தில் நமக்கு எண்ணெய் நிற்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டோமா. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு அதிகமாக போடுங்க. இப்போ ஆனால் எந்த காரணத்தை கொண்டு எண்ணெய் சேர்க்க வேணாம், அதில் இருக்கிற எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மறக்காமல் சேர்க்க வேண்டியது ஜீரகம். கண்டிப்பாக ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போடுங்க. 4ங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தட்டி போடலாம். நல்லா தட்டி போட்டால் அந்த பூண்டை தட்டி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஜீரகம் அந்த பூண்டு எல்லாம் சேர்ந்து நம்ம பொரிஞ்சு வரும்போது நல்லாவே இருக்கும். இது நம்ம பிரியாணி டைப்பில் இப்போ செய்ய போகிறோன்றதால கண்டிப்பாக 2 தக்காளி பழம் போடுங்க. அது போட்டு நல்லா அந்த ஜூஸ் வெளியே வர்ற அளவு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. நான் நார்மல் வெங்காயம் 4 வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் பாருங்கள், இப்போ தக்காளி எந்த அளவு சுருண்டு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவு சுருண்டு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி தட்டி போடணும் அவசியம், நம்ம பூண்டு தட்டி போகிறோமா அந்த வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயத்தையும் போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. சுருளை வதக்கி நம்ம செய்யும் போது தான் இதில் சாதத்தை போட்டு கிளறும் போது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோமா. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. வதக்க நல்லாவே வெங்காயமும் சுருண்டு வந்துடும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் வெண்டைக்காய் பாருங்கள், 1/2 கிலோ வெண்டைக்காய் அளவே இல்லை பாருங்கள். அப்போ எந்த அளவு சுருண்டு நமக்கு குழகுழப்பு தன்மையும் போய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இப்போ அந்த வெங்காயத்தோட தக்காளியோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறுங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்க்குறேன். சில்லி தூள்லாம் வேணாம், நம்ம பசங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். சில்லி தூள் போட்டால் காரமாக இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. குழம்பு மிளகாய் தூள் போட்டால் தாங்க இந்த கடாய் வெண்டைக்காய் பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. இது நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் மசாலா வாசனையாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு தான், கொஞ்சம் ஒரு வாசனையாக இருந்தால் எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே கையாலே அப்படியே தூவி விடுற பாருங்க. ரொம்ப பிஞ்ச் அளவு தான் எடுத்து அதையும் போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டு இப்போ நல்லாவே திரும்பி நல்லா வதக்குங்க. அடுப்பானா இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே சுருண்டு வந்துடுச்சா. இந்த சமயம் ஒரு கையில் லைட்டாக தண்ணியை தொளிச்ச மாதிரி லைட்டாக கையில் பிடிச்சி அப்படியே லைட்டாக மேலே தெளித்து விடுங்க. அதில் வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு செமி சாலிட் மாதிரி தெரியும் நமக்கு. நல்லா நம்ம போட்ட மிளகாத்தூளோடைய பச்சை ஸ்மெல்லும் போயிருக்கும். லைட்டாக ஒரு நம்ம சாதத்தில் போட்டு கிளறும் போது ஒரு லைட்டாக ஒரு பதம் நமக்கு இதுவாக தெரியணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக தண்ணியை தெளிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரத்தில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவு சுருண்டு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா சுருளாக வரணும். இந்த பதம் வர்ற வரைக்குமே இது பண்ணுங்கள். என்ன வெண்டைக்காய் பிரியாணின்னு சொல்லிட்டு சாதத்தை போட்டு கிளறதை காட்டிலே நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சாதத்தை நீங்கள் நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா, அதை வடித்து நல்லா ஆற வச்சு இதில் போட்டு கிளறி கொடுத்தா சூப்பரான கடாய் வெண்டைக்காய் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதம் போட்டு கிளறினது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. எப்படி இதுவாச்சுன்னு தெரியல, அதனால தான் அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல. இதை மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சாதத்தை ஆற வச்சு இதில் போட்டு கிளறி கொடுங்க. ரொம்ப சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.